அனைத்து அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம ஆனாபானா தியானத்தை குறித்து பல காணொளிகள்ல பலவிதமான கோணங்கள்ல விளக்கங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆனாபானா சதி. இந்த விருப்ப வெறுப்பு இல்லாம அப்படியே அமைதியா கண்ணை மூடி உட்காந்து மூச்சை நல்லா டீப்பா கவனிக்கிறது. ஆரம்ப நிலை சாதகர்களுக்கும் சரி, நல்ல டீப்பா மெடிடேஷன் பண்றவங்களுக்கும் சரி, 2 நபர்களுக்கும் ரொம்ப ஒரு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு தியானம் இந்த ஆனாபானா சதி தியானம். உள்மூச்சு வெளிமூச்சையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கவனித்து கொண்டிருக்க இந்த பயிற்சிக்கு நிகர் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் மெடிடேஷனை புதுசா தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அம்சாடா உட்காந்து அமைதியா காற்றோட்டமான இடத்துல உட்காந்து நேரா உட்காந்து மூச்சை கவனிச்சா போதும். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இதுல எந்த விதமான மத வழிபாடோ சமய வழிபாடோ சடங்குகளோ சம்பிரதாயங்களோ ரிச்சுவல்ஸ் எதுவுமே இல்லை. பியூரான ஒரு பிராக்டிஸ். அதுல இது எந்த ரிலிஜனுக்கும் சம்மந்தப்பட்டது இல்லை. பிரீத்திங் அனைவருக்கும் போகுது, உள்ள போகுது வெளியே வருது, எல்லாருக்கும் நடக்குது. பிரீத்திங் இல்லாத மனிதனே கிடையாது. பிரீத்திங் இல்லைன்னா அவன் செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்போ பிரீத்திங் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக இருக்கிறதுனால அந்த இயக்கத்தையே அப்படி கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இயற்கையானது. இருக்கக்கூடிய தியானங்களே ரொம்ப இயற்கையான தியானம். மற்ற தியானங்கள்லாம் நம்ம வலிந்து செய்ய வேண்டும், வலிந்து மெனக்கெடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஆனாபானாசதி தியானத்துல எந்த மெனக்கெடுத்தலும் வேண்டாம். மூச்சு நடந்து கொண்டிருப்பதை போயிட்டு இருக்குது, அதை கண்ண மூடி வெறுமனை கவனிப்பது என்பது ஒரு சிறந்த ஒரு யோக பயிற்சியாக இருக்கும். இந்த யோக பயிற்சி மூலமாக, அதாவது இந்த ஆனாபானாசதி தியானத்தின் மூலமாக மனதினுடைய சக்தியை பெருக்கிக் கொள்ள முடியுமா அல்லது மனதினுடைய சக்தி கூடுமான்னு கேட்குறீங்க. உண்மையிலே மனம் என்பது நம்முடைய பிராண சக்தியினுடைய உணர்வு பகுதி தான் மனம். பிராணன் உணர்தலுக்கு தயாராகும் போது அது மனமாக மாறுகிறது என்று சொல்லலாம். இப்போ மனதுல வரக்கூடிய எண்ணங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியதற்கு பிராணசக்தி தான் காரணமாக இருக்கிறது. இந்த பிராணசக்தியினுடைய திணிவு அதிகமாக இருக்கும்போது மனதுல ஏதேனும் எண்ண எழுச்சிகள் வந்தால் அந்த எண்ணங்கள் வீரியமிக்கவையாக இருக்கும். இந்த கான்செப்டை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஆனாபானாசதி செய்யும் போது உங்களுடைய மனமானது எழுச்சிகளை படிப்படியாக குறைத்து வருகிறது. உங்களுடைய மனதுல தோன்றக்கூடிய எழுச்சிகள் படிப்படியாக குறைந்து 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 ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு வரும்போது உங்களுடைய மனம் மிகவும் நுணுகிய தன்மையில் மிகவும் வலிமையாக இருக்கும். எடுத்துக்காட்டு சொல்றதா இருந்தா, ஒரு முறை நாங்க என்னுடைய நண்பர்கள் ஐந்தறிவுல இருந்தோம். சரியான கூட்டம், நல்ல கூட்டம், மக்கள் நிறைய கூடியிருந்தார்கள். அப்போ இசையமைப்பாளர் எஸ்.ஏ. ராஜ்குமாரனுடைய சகோதரர் லத்தீப் அப்படிங்கிற ஒருத்தர் அவரும் இருந்தார். அவரும் கூட இருந்தார். அவரு கூட நம்ம பேசிட்டு இருக்கும் போது என்னுடைய நண்பர் தூரமா போயிட்டார். நான் சத்தமா அவர் பேரை சொல்லி கூப்பிட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு மெதுவா கூப்பிட்டீங்கன்னா அவர் வரமாட்டாரு, நீங்க கண்ணை மூடி மனசுக்குள்ள ஆழ்ந்து போய் அவருடைய பேரை மென்மையா கூப்பிடுங்கன்னு. நான் மனசுக்குள்ள ஆழ்ந்து போய் மென்மையா கூப்பிட்டேன். உடனே அந்த நபர் திரும்பி பார்த்தார். இதுதான் உண்மையான சத்தம், இதுதான் உண்மையாக வீரியமாக வேலை செய்யும். ரொம்ப சத்தம் போடுறது அது ரொம்ப மென்மையான சத்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆழ்ந்த அமைதியில் நாம் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளும் எண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்தில் ஆழ்ந்த ஒரு தாக்கத்தை வேகமாக ஏற்படுத்துகின்றன. ஆகவே ஆழ்ந்த அமைதியாக தியானத்தில் நீங்கள் இருக்கும்போது, ஆனாபானாசதி தியானத்தில் இருக்கும்போது உங்களுடைய மனதின் நுண்திறன் மிகுந்த ஒரு வலிமையோடு இருக்கும். அதனால ஆனாபானாசதி தியானம் கண்டிப்பாக மனதினுடைய சக்தியை கூட்டும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.